108 தொகுதிகளை வென்றும் முதலமைச்சராக முடியல. 2ஆம் இடம் வந்த திமுகவோட தலைவர் ஸ்டாலின் தோத்து போய் எதிர்க்கட்சி தலைவர் ஆக முடியல. தன் தொகுதியில வென்றோம் எடப்பாடி பழனிசாமி 3ஆம் இடத்துக்கு போய் எதிர்க்கட்சி தலைவர் ஆக முடியல. எப்பேற்பட்ட ஒரு இடியாப்பச்சிக்கல தமிழ்நாடு மாற்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இவரால முதலமைச்சராக முடியல, அவரால் எதிர்க்கட்சி தலைவர் ஆக முடியல, எடப்பாடியாலும் எதிர்க்கட்சி தலைவர் ஆக முடியல. இதுல அதிமுக உங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட சிக்கல் இருக்கட்டும். நீங்க வெட்டி பேசி அந்த வெட்டி இடம் தான் உங்க இடமே. அங்க வளருங்க. உங்க தலைவர் தன்னூர்லயே போய் போட்டிட்டு டெபாசிட் கூட வாங்க முடியாம அதை எழுந்தாரு. இத்தனை நாளா கத்தி கூவி வளரி திட்டி ஏதோ கொச்சையா பேசி ஒரு 8 நோட்டு இருந்தது, அதுவும் பாதி போயிடுச்சு. உங்க வெட்டி கெத்து வேற, அது வேற. அந்த கட்சியை இப்படி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது உங்க இந்த வெட்டி கெத்து தான். நீங்க அந்த வெட்டி இடம் உங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த வெட்டி இடம் தான் அது. அதுல உட்காந்துட்டு வயிற்று பொறுப்பு நடத்துங்க. இவங்க எல்லாரும் பத்தி பேசிதான் நீங்க வயிற்று பொறுப்பே நடத்த போறீங்க. கமெண்ட் தான் பண்ண முடியும். எப்பவுமே கான்டெஸ்டும் பண்ண முடியாது, வின்னும் பண்ண முடியாது. வரட்டா? நன்றி, வணக்கம்.